ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது சிஎன் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த ரூமுக்கு ரூஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரூமுக்கு 1.25 பீம் போடுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் பலகை சைடில் அடிச்சுன்னு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மேலே செவரு மேலே ஏறி 4.5 செவரு மேலே ஒரு ரன்னர் சைடு பிடிச்சிட்டாங்க. 3/4 செவரு மேலே ரன்னர் தேவையில்லாதனால பலகை அடிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அது நாளைக்கு ரூப் போடுறதுக்கோசம் இது சென்டரிங் அடிச்சுன்னு இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வேலை பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரன்னர் அடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது 4 சைடு 3/4 சைடு இப்போ சைடு வச்சுன்னு வராரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3/4 பல தான் சைடு வைக்கிறாங்க. மேலே பீம் போடுறதுக்கோசம் அதில் என்ன பண்ணுறோன்னா கம்பி 5 கம்பி போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், 14 அடி நீட் இருக்கிறதுனால 12 mm 5 கம்பி போட்டு 7 இன்ச்சுக்கு ஒரு ரிங்கு போடுவோம். போட்டு ரூஃபுக்கு 6க்கு 6 இன்ச்சு நீட்டில் 6 இன்ச்சு ஆகும். அது என்னன்னாக்கா 2way ஸ்லாப் போட போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த வீட்டுக்கு சுற்றி லிண்டல் அடிச்சிருக்கோம். அது லிண்டல் த்ரூவாக போட்டிருக்கோம். இப்போ லிண்டலுக்கு மேலே பீம் அடிக்கிறோம்ல, சோத்துக்கு மேலே அதுவும் 3/4 செவரு 3/4 செவத்து மேலே 4.5 செவரு மேலேயும் பீம் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் பெரிய பீம் அதை போடுறோம். இதுக்கு மேலே டேங்க் வைக்க போகிறோம். 2 டேங்க், 1000 லிட்டர் டேங்க் 2 வரும் அதுக்கு மேலே. அதனால் கம்பி கூட கொஞ்சம் ஹெவியாக தான் கட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நீங்கள் வேலை தெரிஞ்சவங்களா இருந்தால் ஒரு கமெண்ட்டில் இந்த ரூம் 14க்கு 14 இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், 2way ஸ்லாப் போடணும். எப்படி போடுவீங்க, நீங்கள் போடுற மெத்தட் எனக்கு சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் பார்த்துட்டு தெரிஞ்சுக்குவேன். நாங்கள் 2way ஸ்லாப் போடுவோம். ஃப்ரெண்ட், 2way ஸ்லாப்னாக்கா சென்டரில் 2 கன்சோல் பீம் கட்டிட்டு, ஏன்னா வெயிட் வருதில்ல, அதனால டேங்க் வேறு வைப்போம்ல 1000 லிட்டர் டேங்க், அதனால் 2 கன்சோல் பீம் 7 அடிக்கு 7 அடிக்கு 2 கன்சோல் பீம் போட்டு சென்டர் பீம் தொங்கல் இல்லாத அளவுக்கு. இது 14க்கு 14 ரூம் தான் போட்டு 2way ஸ்லாப் போட்டுருவோம். 10 போடலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன போட போகிறீங்க எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஆள் பாருங்க, பலகை சைடு வச்சுன்னு இருக்காரு. இந்த கொம்பு வச்சுருக்காங்க, சாயாத கொம்பு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொம்பு வச்சு இப்போ ஒயரு பைனிங் ஒரு ஹோல்ஸ் போட்டு அதுலேருந்து வயிறு வலிச்சிட்டு ஒன்று செவுத்து வேலையும் ஒன்று பலகைக்கும் சைடில் கிராஸாக டைட் பண்ணி அடிப்பாங்க. அது அப்படியே நிற்கும். இந்த மேலே ஒரே ஒரு ரூம் போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், 14க்கு 14 ஒரே ஒரு அதுலேயே ஒரு சின்னதாக ஒரு கிச்சன் கல் வச்சுட்டு பேச்சுலர் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், மொட்டை மாடியில் டேங்கி வைக்கிறது. இப்போ தண்ணியும் போட்டுச்சா கிடைக்கும் நம்மளுக்கு எல்லா ரூமுங்களையும். குழா தண்ணி டேங்கில் இருந்து வருது. ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வேலை பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். நம்ம இது கட்டு வேலை ஃபுல்லாக எம்சாண்டில் தான் போட்டிருக்கோம். கட்டு வேலையும் பில்லர் மொத்தமாகவே எம்சாண்டில் போட்டிருக்கோம். நான் பூசு வேலை மட்டும் மணலில் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், பில்டிங் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணியிருக்கோம். இதுவும் அப்படி தான் பண்ணுவோம். போட்டு மாங்க அடிக்கிறாரு பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆணி அடிக்கிறதுக்கு அவனை போர்ஸாக அடிக்கிறாரு.
இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது, இதுக்கு மேலே ரூப்பு தான் அடிக்கிறோம். ரூப்புக்கு வந்து ரன்னர் பிடிச்சி சீட்டு போட்டு விட்ருவோம். இன்னும் இதில் ஒரு இதுனாக்கா நாங்கள் பண்ணலனாக்கா ஃபஸ்ட் எல்லாத்துலையும் ஜாக்கி ஸ்பேன் வச்சுருக்கேன். கீழே ஃபுல்லாகவே ப்ளஸ் போர்ட்டில் மொத்தம் ஜாக்கி ஸ்பேன் தான் வச்சோம். இது ஒரே ரூம் ஆனதுனால முட்டு வச்சு இது பண்ணி இருக்கிறோம். ரன்னர் வச்சுட்டு முட்டு 10 அடி முட்டு வாங்கி அப்படியே டைட் பண்ணி விட்டு அடிச்சு அப்படியே லைன் அடுக்கி விட்டுருவோம். இந்த பீம் இதெல்லாம் பீம் சைடு இன்னும் வைக்கணும். அந்த சைடு கூட வைக்கணும். அந்த சைடில் வச்சாச்சு. இது வரைக்கும் வந்துட்டோம். திருப்பி ரூஃப் அடிக்கிறது தனியாக ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். இது ஒரு பெருசாக எடுத்துல வீடியோ நம்மளது யாரும் பார்க்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ யாரையும் பார்க்கறது இல்லை. 4 பேர் 5 பேர் 10 பேர் இப்படி தான் பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில. மிஞ்சி போனால் 10 பேர் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது. அதுக்கு மேலே பார்க்க கிடையாது. ஆனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 430 பேர் கிட்ட பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைப். நமக்கு சப்ஸ்கிரைப் எத்தனை வேணும்னாக்கா ஒரு 1000 சப்ஸ்கிரைப் வேணும். 4000 அவரு வந்து வீடியோ பார்த்துருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகுமா. இந்த மாதிரி யாரும் பார்க்கறதில்ல. சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்குது. அப்புறம் வாட்ச் அவரும் கம்மியாக இருக்குது. வீடியோ யாரும் சரியாக பார்க்கறதில்ல. 4 பேர் பார்க்குறாங்க, இல்லை 10 பேர் பார்ப்பாங்க. அவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால்கனி ஒரு 4 அடி வெளியே போகுது. இந்த பக்கம் பாத்ரூம் இருக்கிறதுனால அதுக்கு 4 அடிக்கு வெளியே போகிறதுக்கு பீம் அடிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். பீம் சைடு வைக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுன்னா திருப்பி இன்னொரு வாட்டி வீடியோ எடுத்து அப்படியே போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேலை நடக்குதுன்னு அப்படியே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வேலை கொடுத்தவங்க கூட இப்படி பார்த்துக்கலாம். வீடியோ எப்படி இருக்குது, வீடியோ எப்படி கட்டுறாங்க, என்ன ஏதுன்ட்டு எல்லாம் அவங்களுக்கு எப்போதப்போ வீடியோ எடுத்து ஷேர் பண்ணி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.